ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி வால்டைல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இன்றைக்கும் நம்ம பியூர் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கால் ஆப்ஷன் ப்ளஸ் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஒரே டைமில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி தான். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக இது மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் இது நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஏன் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. பட் நான் ஒரு சின்ன ஹிண்ட் தரேன் உங்களுக்கு, ஏன் நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈக்குவல் கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆகிருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எஃப்இஜியும் இதில் க்ரியேட் ஆகிருக்குது. இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக்குன்னு இதை நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ நம்ம இந்த ட்ரேடை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகாதுன்றதை கரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது கரெக்டாக எக்ஸிட்டும் ஆகிட்டோம். நம்ம எக்ஸிட் ஆனப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷனை நல்ல பொசிஷன் சைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்போம். இதில் வந்து ரொம்ப பேஷண்ட் ரொம்ப முக்கியம். இதில் பொறுமையாக உட்காந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி, கரெக்டான இடத்துல எக்ஸிட் நீங்கள் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியான டேயில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்சதும் மார்க்கெட் அகைன் ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துருந்தது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் செட்டப் முடிஞ்சிருச்சு, நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கரெக்டான ஒரு என்ட்ரி, கரெக்டான ஒரு எக்ஸிட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸிட்டில் வந்து நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அந்த டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக எக்ஸிட் ஆகிருப்பேன். அது ஏன் அப்படி எக்ஸிட் ஆனேன் அப்படின்னா, நான் வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் ரொம்ப அவசரமாட்டு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நான் பரவாயில்ல, நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் அவ்வளோதான் காலி. 230 ரூபா போன ப்ரீமியம் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஜீரோக்கு போயிடுச்சு. நீங்கள் போட்ட காசு எல்லாமே என்டையராக வாஷ் அவுட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 1,18,000 கிட்ட டெப்ளாய் பண்ணியிருப்போம். ஒரு 75,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 65% ரிட்டன் வந்திருக்கு. ஸோ பெர் டே 65% ரிட்டன் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ரிட்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இது மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதில் அவுட் ஆஃப் த மணியில் நிறைய ட்ரேட் நான் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறீங்க, ஆப்ஷன் பையிங்லேருந்து அவுட் ஆஃப் த மணியில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே வராது அப்படின்ட்டு. கரெக்டு தான், அவுட் ஆஃப் த மணியில் பண்ணும்போது ப்ராஃபிட் வராது தான். ஆனால் நீங்கள் எப்போ பை பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ரொம்ப சீப்பாக கிடைக்கலையா, ஸோ உங்களால் பொசிஷன் கொஞ்சம் அதிகமாக அதில் பண்ண முடியும். ப்ளஸ் மொமெண்டமும் நீங்கள் அதில் கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப லோ கேபிட்டலில் கூட உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் எடுக்க முடியும். குறிப்பாக இந்த எக்ஸ்பைரி டேயில் எடுக்க முடியும். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க்குக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவார்டும் உங்களுக்கு தான். அது கூட உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லேர்னிங் ஸ்கில்லும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சும்மா கண்ணை மூடிட்டு 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் வாங்கிட்டு அது 20 ரூபாய்க்கு போய்டும், நான் செல் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கெலாம் அது ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பெரிய ஒரு லாஸில் தான் முடிப்பீங்க. இதை கண்டினியூவாக பண்ணால் என்டையர் கேபிட்டலும் உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகிடும்.